ஆதிக்கம் தான் பிரச்சனை என்றால் ஆதிக்கம் செய், அதை விடுத்து ஒப்பாரி வைக்காதே. பட்டியல் வெளியேற்றமே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் நன்றி கடன். பாண்டியர்களின் பட்டியல் வெளியேற்றத்தில் ஒட்டுமொத்த தமிழர்களின் விடுதலை அடங்கியுள்ளது. திருநெல்வேலியிலே ஊர் குடும்ப முறையை அமைத்து அதற்கு சங்கம் அமைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த ஊர் குடும்பத்திலே தலைவர் அண்ணன் ரவி தேவேந்திரன் அவர்களே மற்றும் செல்லப்பா அவர்களே, திருநாக அவர்களே, என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க? எங்களுடைய முக்கியமான கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம் என்ற முதன்மையான ஒற்றை கோரிக்கையாக நாங்கள் இந்த தமிழக அரசுக்கு நாங்கள் வைத்துள்ளோம். ஏனென்று கேட்டால் இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் சுமார் 1936க்கு முன்பு அவர்கள் பிசி பட்டியலில் இருந்தார்கள். ஆனால் 1936க்கு பிறகு அவர்கள் எஸ்சி பட்டியலில் சேர்க்கப்பட்டார்கள் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த பட்டியல் வெளியேற்றம் முற்ற கோரிக்கையான எங்களுடைய தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய கோரிக்கை அல்ல. இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையானது தேவேந்திரகுல வேளாளர் சமூகங்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் இந்த பட்டியல் சமூகத்தில் அடைக்கப்பட்டுள்ளோம். அதோடைய அந்த எஸ்சி என்னும் விலங்கை உடைப்பதற்காக இந்த போராட்டம் முன்னெடுத்துள்ளோம். உதாரணமாக ஒரு மாவட்ட ஆட்சியர் இந்த பட்டியல் சமூகத்திலிருந்து வந்திருந்தால் அவர் எஸ்சி கலெக்டராக பார்க்கிறார்கள், எஸ்சி பிடிஓவாக பார்க்கிறார்கள், எஸ்சியுடைய தாசில்தாராக பார்க்கிறார்கள். அதனால் அவர் இந்த எஸ்சி என்னும் வலியும் வேதனையும் சுமந்து கொண்டு அவர்கள் வாழ்வதனால் இந்த பட்டியலிலிருந்து நாங்கள் வெளியேற விரும்புகிறோம். அது மட்டுமல்ல, கல்லூரியிலும் பள்ளிகளிலும் எங்களுடைய மாணவர்கள் எஸ்சி எல்லாம் எந்திரிச்சு இல்லை அப்படின்னு சொல்லும்போது எங்கள் மாணவர்கள் வந்து மிகவும் வேதனை அடைகிறார்கள். இந்த இந்தியாவிலேயே நாங்கள் எஸ்சி சமூகத்தில் இருக்க மாட்டோம் என்ற ஒற்றை கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரே சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ளும். அது மட்டுமல்ல, எங்களுடைய மாணவர்கள் எல்லாம் மெரிட்ல வர்றாங்க. அப்படி வரும்போது அவர் ஓப்பன் கேட்டகரியில் வைக்கணும். ஆனால் அவர்களை அந்த 18% வைக்கிறாங்க. ஆனாலும் கூட எங்களுக்கு 18% கிடையாது, 15% தான் அடைக்கிறாங்க. அதிலே 3% வந்து அருந்ததிற்கான உள்ஒதுக்கீடு இருக்குது. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பிரிஃபரன்ஸ், அந்த முன்னுரிமை அடிப்படையில் அவங்க வழங்கப்படுவதால் உயர்கல்வியிலும் எந்த இடங்களிலும் நாங்கள் முன்னுக்கு வருவதில்லை. இந்த பட்டியலில் இருப்பதனால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை. அது மட்டுமல்ல, எங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த சதவீதம் இல்லை என்பதை தான் நாங்கள் பதிவு செய்கிறோம். அதனால் ஜாதி வார கணக்கெடுப்பு வேண்டும் என்று நாங்கள் உறுதி கூறுகிறோம். 2026 தேர்தலில் யார் பட்டியல் வெளியேற்றத்திற்கான கோரிக்கைகளை முன்னெடுக்கிறார்களோ, சில தேர்தலுடைய அறிக்கையில் இருக்கிறார்களோ, ஒருவேளை ஆளுகின்ற திமுக அரசு ஏற்கனவே அனுப்பியிருக்கிற கோப்புகளை வந்து மத்திய அரசுக்கு பட்டியலில் வெளியேறுக்கு பரிந்துரைத்தால் இந்த ஒட்டுமொத்த சமூகம் அதை அனைவரும் கலந்து அந்த கட்சிக்காக வாக்களிக்கூடிய சூழ்நிலையில் இருக்கார் என்பதை கூறிக்கொள்கிறேன். என்னுடைய பேரு ரமேஷ் தேவேந்திரன், இமானுவேல் சேகர் முதல் பேர்.